பாப்பா என்ன ஒரு வெயில் தாங்க முடியலடா சாமி. தரை கூட தோசை தவா மாதிரி இருக்கே. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? சரி படுப்போம் இரு. ஒருவேளை சூரியன் ஓவர் டைம் பண்றானோ ஒன்னும் புரியலையே. காலையில என்ன விளாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் தோறிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாத்துக்கிறாங்களேஜா. ஒன்று தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். எப்பா நாட்டு மந்த பின்னு உழைக்கிறேன். என் மொட்டாட்டி கோவம் வந்துச்சுன்னா எப்பவும் தோசை கரண்டியால தான் அடிப்பா. இன்றைக்குன்னு பார்த்து பூரிக்கட்டை அடிச்சுட்டா. அத்தி வேற நல்லா வலுவா விழுந்து போச்சு. அத்தி வாங்கிக்கிட்டே தான் இருக்கும், திருப்பி கொடுக்க முடியலையே. இதே கரம்பேத்து மாரியம்மா தைரியத்தை கொடு. என்ன டாக்டர் எதுக்கு கை நாட்டெல்லாம் வாங்குறீங்க? எல்லாம் உன் நல்லதுக்கு தான், அமைதியா இரு. என்ன அசையாம இருக்க சொல்லிட்டு என்ன அந்தரங்கத்தை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கானுங்க. ஐயோ அட பாவிகளா, அப்போ பத்திரத்துல கையெழுத்து வாங்கினது என் புத்திர பாக்கியத்தை புடுங்கிறதுக்கு தானா? எல்லாம் போச்சே. தம்பி நிறுத்து. அடே எங்கடா சுகர் கேனு? ஐயா தண்ணி கேன் போட வந்தேன். தண்ணி கேனு போடுறவன் எல்லாம் இந்த தங்கராசு ரூட்ல வரக்கூடாது. கிளம்பு. ஏண்டா காலையில இருந்து இந்த ஒத்த கரும்புக்காக இப்படி என் கெத்த விட்டுட்டு நிக்க வச்சுட்டியடா. நல்லா சாப்பிட்டான். அப்பதான் நல்லா கொழுன்னு சத வச்சு இருக்கும். சாப்பிடாத்தாங்க அங்க பாரு சைட்ல லெக் பீஸ் இருக்கு, அதையும் சாப்பிட. சரியா? அதை நீ சாப்பிட்டாதான் நான் உன்னை தெம்ப சாப்பிடுறேன். என்ன முறைக்கிற? நான் சாப்பிடல, நீயே சாப்பிடு. சரியா? ஐயோ வயித்த கலக்குதே. இன்னைக்கு 10 எடா கூடமா சாப்பிட்டுக்கேன். இந்த மாதிரி அவசர நேரத்துக்கு ஒரு 2 வீலர் இல்ல நான் எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? 2 வீலர் கத்துக்கடா. அவசரத்துக்கு உழவுனாங்க, நான் தான் கேட்கல. இப்போ கஷ்டப்படுறேன். இவரு தானே எங்க அப்பா. ராஜபாம்பை சேர்ந்தவர் 7 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிட்ற அளவுக்கு சுத்துடுச்சுன்னு சொல்லுவாரு. அப்புறம் ஏன்பா கஷ்டப்படுறேன்னு கேட்டா இவரு 8வது தலைமுறையா? அட பாவீங்களா, நிம்மதியா இருக்கலாம்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு உருவாகி நான் வெளியே வந்தாக்கா என்ன ட்ரைனிங்ன்ற பேர்ல ஒரு ஊரா எடுத்துமே விடுறது இல்லாம மழைக்காலத்துல போடுறீங்க, கூவத்தூர்ல போடுறீங்க, விட்டா சென்னையில போடுறீங்க. இதெல்லாம் சுத்தி என் வீடு தேடி வரத்துக்குள்ள எனக்கு தாலி அறந்து போகுதுடா. நீங்க ரொம்ப மோசம். கல்யாணத்துக்கு முன்னாடி பார்க்கு, பீச், ஹோட்டலு, சினிமா இப்படி எல்லாம் எங்க போனீங்க. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கேயுமே போறதில்ல. அடி அசட்டு பொண்டாட்டிய, தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் எவனாவது பிரசாரத்துக்கு போவானா? நீ வேற. டே மச்சான், எங்க வீட்டுல எனக்கு கால் கட்டு போகணும்னு பேசிக்கிறாங்கடா. கூடி சீக்கிரமே எனக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இங்க பாடுறா மாப்பிள்ள, கல்யாணம் ஆக போகுதுன்னு சந்தோஷப்பட்டுக்காத. கால் கட்டுனா என்னன்னு தெரியுமாடா உனக்கு? கல்யாணம் பண்ணி வச்சு கடைசியில நமக்கு பைத்தியம் பிடிக்க வச்சு சேது படத்துல வர்ற விக்ரம் மாதிரி எங்கே செல்லும் இந்த பாதைன்னு கால்ல சங்கிலி போட்டு கட்டி வச்சுறாங்கடா. இதுக்கு பேரு தான் கால் கட்டு. கொஞ்சம் உசாரா இருந்துக்கடா மாப்பிள்ள. மாப்பிளைக்கு ஜேசிபி ஆபரேட்டர் நினப்பு. இவரு இல்லைன்னா நம்மளால மேல ஏற முடியாது பாரு. இம்மா பெரிய லாரியில ஒரு ஏணியின் வச்சிருக்கானுங்களா, நம்ம ஏறுறதே கஷ்டம். இதுல இவன் வேற புலி மூட்டை மாதிரி இதோட கீழெல்லாம் இறங்க மாட்டாரு. ஒரு நாளைக்கு இருக்குடிய உனக்கு, அன்னைக்கு பேசிக்கிறேன். இன்னைக்கு வேற சண்டே. லவ்வர் இருக்கிறவன் ஆளோட சுத்துறான், லவ்வர் இல்லாதவன் ஆளோட சுத்துறான். நமக்கு ஆளும் இல்ல, குடிக்கிற பழக்கமும் இல்ல. என்ன பண்ணலாம்? சரி வழக்கம் போல கறிச்சோர தின்ட்டு கூப்பிடச்சு தூங்குவோம்.